சுப்பம்மா, வெயில் மண்டைய பொடக்குது. நீ என்ன இங்க நின்னு ஈய ஓட்டிக்கிட்டு இருக்கற? ஓட்டு சீட்டு வந்துட்டா இல்லையா? வராம எங்க போயிரும்? அந்த ஆபீசர் பையகிட்ட மல்லு கட்டி எஸ்ஐஆர் ஃபார்ம புடுங்கி ஃபில் பண்ணி கொடுத்தாச்சுல. இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது. என்னது, மறுக்கா அந்த திமுகவுக்கே ஓட்டு போட போற மாதிரி தெரியுதே. ஆமாடி, எல்லாம் அந்த கட்சிக்காரவங்க மேல உள்ள பாசத்துல தான். ஆனா அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்கு இல்ல, கேப்ல கெடா வெட்டுற மாதிரி தோக்கடிக்கிறதுக்கு. ஆமா, போன வாட்டி வாக்காளர் தினத்துல விடியல் தரப்போறாரு விடியல் தரப்போறாருன்னு கோழி கூவுன மாதிரி கூவிக்கிட்டு திரிஞ்சியே, மறந்துருச்சா? ஏன், அவரு சொன்னதெல்லாம் செஞ்சிட்டார்ல. அடே அப்பா, அவர் என்னத்த செஞ்சாருன்னு இப்ப இம்புட்டு இழிப்பு வருது உனக்கு? யாரேல உன்னை நம்ப சொன்னதுங்கிற ரேஞ்சுக்கு ஓட்டு போட்ட எண்ணெயத்தான் வச்சு நல்ல திருநெல்வேலி அல்வா கிண்டிட்டாரு. அப்படி என்னத்த பெருசா எதிர்பார்த்த நீ? வானத்தையா வில்லா வளைக்க சொன்ன? ஆமா, பெரிய நீட்டு ரத்து, கல்வி கடன் தள்ளுபடி, சோழி கடைக்கும் டாஸ்மாக் கடையெல்லாம் பூட்டி சீல் வைப்பாங்கன்னு நினைச்சேன். ஹா, நடந்ததெல்லாம் உல்டா. சரி, அத விடு. வீட்லயாவது நிம்மதியா இருக்கியா? வாக்குறுதியத்தான் நிறைவேத்தல. உசிருக்காவது பாதுகாப்பு இருக்கும்னு பார்த்தா தெருமுக்குல நிக்கிற பயலுக கிட்ட தம் இருக்கோ இல்லையோ கை நிறைய கஞ்சா இருக்கு. திரும்புற பக்கமெல்லாம் புகமண்டலமா தான் இருக்கு. அடடா, பரவாயில்லையே சுப்பம்மா, உனக்கு இப்பவாவது ஞானோதயம் வந்துச்சே. இனிமே இந்த அராஜக ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு உரைக்கிற மாதிரி ஓட்டு போடு. சும்மா ஜம்முன்னு இருப்போம்.